மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவின் முக்கிய அடையாளம். இந்த இந்தியா மேப்லயே பல பேர் சொல்றது அயோத்தியா தான் அந்த ஹார்ட் பீட்டே ஆக்டிவேட் ஆகுன்னு சொல்லலாம். என்னன்னா ராம ஜென்ம பூமி ராமர் பிராண பிரதிஷ்டை 22 ஜனவரி அன்னைக்கு 11 மணி அளவுல காலையில அவருடைய சொந்த வீடு சொந்த இடத்துக்கு போறார். இதை பற்றி பல அரசியல் கேள்விகள் பல சர்ச்சைகள் எல்லாமே இருக்கு. அதாவது எல்லாரும் என்ன நினைச்சோம், நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா நரேந்திர மோடி தான் நிறைய பாலிடிக்ஸை பார்த்திருக்காருன்னு நினைக்கிறோம். ராமர் இவரோட 10 டைம்ஸ் பாலிடிக்ஸ் பார்த்திருக்காரு. எப்போ பாலிடிக்ஸ் பார்த்திருக்காருன்னா இன்னி வரையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. இந்த நிமிஷம் வரலையும் இப்ப நாங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ண போறோம் பாத்தீங்களா, இந்த நிமிஷம் வரலையும் பார்த்துட்டு இருக்காரு. பல ஹிஸ்டரிகளை பேச போறோம், பல பாலிடிக்ஸ்ல பேச போறோம். இது கிட்டத்தட்ட ஒரு ராம ஜென்ம பூமி ஸ்பெஷல் பாட்காஸ்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒரே நாளுக்காக. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம முதல்ல மூத்தவர் உண்மையிலே இன்னைக்கு கேட்ட உடனே இன்னைக்கு ஒரு பொங்கல் டே அன்னைக்கு இருந்தாலும் he accepted. ஜேவிசி ஸ்ரீராம் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இஸ் பிஸி ஸ்கெட்யூல். சார் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இன்னொருவர் கண்ணன் ஸ்ரீகுமார், நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்க. ஒரே நாள்ல நிறைய வீடியோஸ் தொடர்ந்து ஒரே நாளுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் நிறைய பேச போறார். இதுல 3 விஷயம் என்னன்னா ஒரு வயசு சொல்லக்கூடாது, பட் சொல்லலாம். ஒரு 70s கிட், ஒரு 80s கிட், ஒரு 90s கிட் 3 பேரும் சேர்ந்து இந்த வீடியோவை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் இதோட பெரிய ஹைலைட்டா இருக்கு. இது 90s கிட்ல 2K கிட்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல. சோ இது ஒரு பல ஜெனரேஷன்களுக்கான ஒரு ஏக்கம்னே சொல்லலாம் நான் நினைக்கிறேன். சோ நான் ரொம்ப இதுக்கு மேல நான் ட்ராக் பண்ண விரும்பல. முதல்ல ஜேவிசி ஸ்ரீராம் சார்ட்ட போறேன். சார், உங்களுக்கு தெரிஞ்ச சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்ன இந்த ராம ஜென்ம பூமி பத்தி? நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் என்ன சார்? சோ சைல்ட்ஹுட் மெமரிஸ்னு சொல்றதை விட நான் முதல்ல ராம் ஜென்மபூமி பத்தி பேசும்போது எப்படின்னா, எங்க கிராமத்துல ஸ்ரீராம நவமிக்கு 11 நாள் ஃபெஸ்டிவல் நடக்கும். இன்னைக்கும் நடக்கிறது. அப்போ டாக்டர் கோபுன்னு ஒருத்தர் இருப்பார். டாக்டர் கோபுனோட பிரதர் டாக்டர் கோபு தான் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல 1980s விஸ்வ இந்து பரிஷத்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. அப்ப ராமநவமி அன்னைக்கு முதல் நாள் இந்த மண்டபப்படி 11 நாள் போகும். 11வது நாள் அனுமான் ஜெயந்தின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம் நாங்க. இது மார்ச் ஏப்ரல் நடக்கும். ஸோ ஒரு வருஷம் நாங்க அங்க போய் இருந்தேன். எங்க ஊர்னா ஜியபுரம். அது அங்க என்ன ஆகும்னா, அப்போ டாக்டர் கோபுங்கிறவர் எனக்கு இன்னும் சைல்ட்ஹுட்ல பயங்கர விவிடா மெமரியில இருக்கு. அப்படியே டாக்டர் கோபு பேசுவார். இன்னைக்கு அவர் இல்ல, காலமாயிட்டார். அவரெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னைக்கு அவர் இருந்தாருன்னா ஐ திங்க் டான்ஸே ஆடிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர். ஏன்னா அந்த காலத்துல அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே நடத்திட்டு இருந்தார் இதுல திருச்சியில தில்லைநகர்ல. அவர் தான் முதல்ல ராம் ஜென்ம பூமியை பத்தி பேசியிருக்காரு. அப்பதான் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயமே கேட்டேன். ஆனா உனக்கு தான் தெரியல, அதுக்கப்புறம் நான் 1989 தான் நான் சேராத இடம்லாம் சேர்ந்துட்டேன்ல. அதனால கொஞ்சம் வருஷம் எனக்கு இந்த ராம் ஜென்ம பூமி பத்தி எல்லாம் எதுக்குடா இந்த அரசியலை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க, நானும் அந்த கும்பல்ல சேர்ந்தவன் தான். அதாவது இங்க ஏன் ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடாதா, இங்க என்ன ஸ்கூல் கட்டக்கூடாதா, காலேஜ் கட்டக்கூடாதா, யூனிவர்சிட்டி கட்டக்கூடாதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவன் தான். ஸோ ஆனா இதுக்கு முன்னாடி கேட்கறது என்ன கேட்கணும்னா, வரலாறு கேட்கணும். ஏன்னா ஐ திங்க் நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு ராம் ஜென்மபூமியோட வரலாறு தெரியாது. அதாவது ரெக்கார்டட் ஹிஸ்டரியில இருக்கிறது என்னன்னா, இது சுப்ரீம் கோர்ட்டே எடுத்துட்டாங்க. தட் 1510 to 1511, அதாவது 1510 1511 குருநானக் அயோத்தியா போயிருக்காரு. ஓகே, இது சுப்ரீம் கோர்ட்ல இந்த அப்சர்வேஷன் வந்தது. 1526 பாபர் செகண்ட் வார் ஆஃப் பானிபேட்ல ஜெயிச்சு அங்க அயோத்தியாவுக்கு வராரு. அங்க சரையூர் ரிவர்ல அவர் இருக்காரு. அது பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஊர் அப்படியே அட்டகாசமா இருக்குன்னு கேள்விப்படுறோம் நம்ம, ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங். அப்ப அதை பார்த்துட்டு அவரோட ஜெனரல் கிட்ட சொல்றாரு, இந்த கோயிலை இடிச்சுட்டு இங்க ஒரு மசூதி கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 1530 அவர் மரணம் ஆயிடுறாரு. ஆனா 1528 இந்த ராம் ஜென்மபூமி இடிக்கப்பட்டதாகவும் அங்க ஒரு மசூதி கட்டப்பட்டதாகவும் தான் வரலாறு. இது நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன இருக்கு, அந்த இடத்துல பல தடவை அந்த ஊர்ல இருக்கிற பல மக்கள் அங்க போயிட்டு அதுக்குள்ள என்டர் பண்ண பல வருஷங்கள் ட்ரை பண்ணிருக்காங்க. பல விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்காங்க, எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஷியாமானந்த மகாராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. ஷியாமானந்த மகாராஜும் அமீர் அலிங்கிறவர் முஸ்லிம்ஸ்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன். 1858, அதாவது 1 year ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 1857 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் நடக்கும். 1858 இவங்க 2 பேரும் பேசிட்டு, இங்க என்னப்பா நம்ம உனக்குன்னு தெரியும், உங்க பூர்வீகக்காரங்களும் சொல்லியிருக்காங்க, எங்க பூர்வீகக்காரங்களும் சொல்லியிருக்காங்க, இங்க இருந்தது ஒரு கோவில், ராமர் பிறந்த இடம்,
அதனால வந்து இங்க வந்து நம்ம உனக்கே தெரியும், அதனால வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றது இல்ல, வழி இல்ல, எங்களுக்கு கொடுத்துற, நாங்க வந்து இங்க கோயிலை கட்டிட்டு நாங்க பாட்டுக்கு பேசாம இருக்கோம்னு ஆக்சுவலா அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த சமயத்துல பிரிட்டிஷர்ஸ் ஆண்டுட்டு இருக்காங்க. சோ பிரிட்டிஷ்காரன் வந்து என்னன்னா, நீங்க 2 பேரும் முடிவு பண்றீங்க, நாங்க தானே முடிவு பண்ணணும், நான் தானே ஆட்சியில் இருக்கிறவன், நீங்க பாட்டுக்கு எப்படி முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னா, இல்ல நாங்க அக்ரி பண்ணிக்கிட்டோம், அது கொடுத்துடுறோம் அப்படின்னு அமீர் அலியும் சொல்ல, ஷாம் இவரும் வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதனால இவங்க மேல கேஸ போட்டு ஒரு புளிய மரத்தை இவங்க 2 பேரையும் தொங்க விட்டு தூக்கிலிட்டுறான். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அந்த புளிய மரத்தையே வந்து மக்கள் வந்து ரொம்ப அந்த இடத்துல சுக்லான்னு ஒருத்தர் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து இவங்க 2 பேரும் பாடுபட்டாங்க, இந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக பாடுபட்டாங்க. ஏன்னா இந்து முஸ்லீம் யூனிட்டியா இருந்தாங்கன்னா பிரிட்டிஷருக்கு ஆபத்து. ஏன்னா பிரிட்டிஷர் எப்போதுமே டிவைட் அண்ட் ரூல் தான் அவனோட பாலிசியே, நமக்கு தெரியும். அது பெங்கால் என்ன பண்ணாங்க எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ என்ன இருக்கு, அந்த சுக்லாவையும் தூக்கில போட்டு அந்த புளிய மரத்தையும் வெட்டிடுறான். ஏன்னா புளிய மரமே வந்து ஒரு இதாயிடுச்சு, ஒரு சிம்பிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1885 ஒரு மகாந்த் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குங்கிறதுனால கோர்ட்ல போயிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போதே கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. அது கேஸ் ஃபைல் பண்ணப்ப அந்த கேஸை வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து தள்ளி வச்சிடறான். ஓகே, அவன் வந்து இந்த மாதிரி ரெசல்யூஷன்லாம் வேண்டாங்கிறதுக்காக தள்ளி வச்சிடறான். அதுக்கப்புறம் 1935 ஒரு ப்ரொடெஸ்டுக்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள் அங்க உள்ள நுழைஞ்சி, ஏன்னா 1925 RSS ஃபார்ம் ஆயிடுச்சு. RSS முழு நோக்கமே, முதல் நோக்கமே, இன்ஃபேக்ட் RSSல ஸ்ரீகுமாருக்கு நிறைய தெரியும் என்னை விட, RSS ஒரு முழுமையான நோக்கம் என்னன்னா, இந்துக்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், இந்தியா வலுவான நாடா இருக்கணும்னா இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், இந்துக்கள் வந்து ஜாதி வாரியாவும் மொழி வாரியாவும் பிராந்தியம் வாரியாவும் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமா இருந்தவங்க இந்து RSS. 1925 RSS துவங்கப்படுகிறது. 1935 ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ள போய் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அவங்க RSS காரங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அந்த ஹிஸ்டரி எனக்கு தெரியாது எனக்கு. ஆனா இது நடந்திருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் 1947 ஃப்ரீடம் வந்துடுது. சார், இந்த பீரியட்ல வந்து காங்கிரஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஸ்ரீகுமார்? இன்னொரு கேள்வி இங்க என்ன வருதுன்னா, காங்கிரஸ் தான் இந்தியாவே ஆண்டிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அதாவது இந்தியாவோட 90% ஆஃப் ஆட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சியா தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் வந்து இந்த கடைசி UPA 1 UPA 2 என்ன பண்ணாங்கன்னு நம்ம ஓப்பனா கேட்கலாம். ஆர் ஹிஸ்டரி ஆஃப் காங்கிரஸ் பீரியட்ல இருந்து இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீகுமார். என்ன பண்ணிருக்காங்க காங்கிரஸ் ராம ஜென்மபூமிக்காக? ஏன்னா இன்னைக்கு பைகாட் பண்ணிருக்காங்க, நாங்க அப்புறம் வரோம், இன்னைக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு பெரிய கொஸ்டின் வருதுல்ல, நீயும் பண்ண மாட்ட, பண்ற விஷயம் போது பைகாட் பண்றன்ற போது உனக்கு பைகாட் பண்ணணும்னா கூட அதுக்கு ஒரு உரிமை வேணும்ல. அதாவது என்னன்னா, நான் ரெகுலரா எல்லாம் ட்ரை பண்ண என்னால பண்ண முடியல, அவர் பேர் எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த உரிமை இருக்கிறதா காங்கிரஸ்க்கு பைகாட் பண்றதுக்கு, இல்ல காங்கிரஸுக்கு வரத்துக்கே தகுதி? அனைவருக்கும் வணக்கம். இந்த ராம ஜென்மபூமி இஷ்யூவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஸ்ரீராமர் வாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம், இலங்கை யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மணன் கிட்ட ராமர் சொல்ற வார்த்தை, ஜனனி ஜென்ம பூமி சொர்க்காதாபி கரியசி அப்படின்னு சொல்றாரு. அதாவது தாய் நாடும் தான் எல்லாத்தையும் விட சிறந்தது. ஜென்ம பூமிங்கிறது அவர் பிறந்த பூமி, அவரவர் பிறந்த பூமியை தான் அவர் வந்து பெருமையா சொல்றாரு. அப்படிப்பட்ட ராமர் தான் பிறந்த ஜென்ம பூமிக்கு வரத்துக்கே 500 வருஷம் ஆயிருக்கு. சோ அதுல இருந்தே இந்த மெக்னிடியூட் ஆஃப் த இஷ்யூ என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமர் தன் வாயால சொன்ன தன்னுடைய ஜென்ம பூமிக்காக தான் பெருமைப்படுகிறேன்னு, அது வந்து இப்பதான் நிறைவேற போகுது 22ஆம் தேதி. நீங்க காங்கிரஸை பத்தி குறிப்பா கேட்டீங்க. காங்கிரஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு, அதாவது நேரு காலத்திற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸுடைய நிலைப்பாடு வேற, நேரு வந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக ஹிந்து மதம் மீதும் அந்த அவருடைய ஆட்சியில வந்து அந்த செக்குலரிசம் மீதும் அவருக்கு உண்டான மைண்ட் செட்டே வேறையா இருந்தது. குறிப்பா பார்த்தோம்னா, இந்த காங்கிரஸோட கவர்மெண்ட்ல ஹிந்து ரிலீஜன்ஸை எப்படி அவங்க மைண்ட் அளவுல ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சோம்நாத்பூர்ல உள்ள அந்த ஆலயத்துடைய ஒரு எக்ஸாம்பிளையே நம்ம எடுத்துக்கலாம். அயோத்தி மாதிரியே பல ஆலயங்கள், புராதன ஆலயங்கள் முகலாய படையெடுப்புகள்ல வந்து அழிக்கப்பட்டது. அதுல வந்து சோம்நாத்பூர் ஆலயமும் ஒண்ணு. அதை நம்ம வந்து கஜினி முகமது பல படையெடுப்புல திருப்ப கட்டி அதை இடிச்சு அதுல உள்ள வெல்த்தை வந்து அவங்க பிளண்டர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. சோ கடைசியில சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சர்தார் பட்டேல் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சார். ஏன்னா அவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர், துணை பிரதமரா இருந்தார், ஹோம் மினிஸ்டரா இருந்தார். சோ ஒரு கேபினட் மீட்டிங்ல அந்த சோம்நாத் ஆலயத்தை
மீண்டும் புனருத்தாரணம் செய்து மீண்டும் கட்டி அதுக்கு ஒரு பிராண பிரதிஷ்டை செய்து சோமநாத சிவன் ஆலயத்தை வந்து அங்க அமைக்கணும். ஏன்னா அது ஒரு 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று அப்படிங்கறதுனால அவர் அதுக்கு முயற்சி செஞ்சார். சோ அப்ப பாத்தீங்கன்னா கேபினட் கமிட்டிலேயே ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணப்பட்டு அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. அப்ப வந்து காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, காந்தி தான் அதுக்கு மேன் பிஹைண்ட் த ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் தான் இது செய்யணும் அப்படின்னு சொன்னார். சர்தார் பட்டேல் அதை வந்து புஷ் பண்ணி ஆர்டினன்ஸை நிறைவேற்றினார். சரி, இதுக்கு எப்படி ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது நேரு குறிப்பாக சொன்னது இது செக்யூலர் கண்ட்ரி, இதுக்கு வந்து நீங்க ஃபண்ட் நீங்க ரைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது காந்தி என்ன சொன்னாரு, இது பப்ளிக் கிட்டே இருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஃபண்ட் ரைசிங்க்கு மட்டும் கிடையாது, அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாது, யாருமே கலந்துக்க கூடாதுங்கிறத நேரு தீர்மானமாக இருந்தார். ஆனால் அப்போது முதல் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பாபு ராஜேந்திர பிரசாத்னு சொல்லுவோம். சோ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, கேபினட்டால நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உருவான கோவில் இது. சோ இதுல நான் கலந்துக்கிறதுக்கு எங்களை வந்து யாரும் வந்து தடுக்க முடியாது, இது போகக்கூடாதுன்னு யாரும் என்னை நிர்பந்திக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சோம்நாத் ஆலயத்துல வந்து அவர் போய் கலந்துக்கிட்டார். அந்த போட்டோஸ் வந்து இப்ப வைரலா சோசியல் மீடியால வந்து உதவிட்டு இருக்கு. அதே ஒரு ரெப்ளிகா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு அயோத்தியில வந்து ராமர் கோவில், அதே ஜவஹர்லால் நேருவோடைய ஃபேமிலி, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற அதே காங்கிரஸ் கட்சி அதே மைண்ட் செட்டோட இருக்காங்க. இதுக்கு வந்து யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜேவிசி சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சியுடைய மைண்ட் செட் ஜெனரேஷன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் நேருக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது. இந்திரா காந்தி she was a bit religious in Hindu sentiments. ராஜீவ் காந்தி was more confused. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற பிரசன்ட் ஜெனரேஷன் ஆஃப் காங்கிரஸ் இஸ் பிஹேவிங் மோர் ஆஃப் ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி ஹிந்து சென்டிமெண்ட்ஸ். அதை வந்து நம்ம விமர்சகர்கள் சொல்றதை விட ஏகே ஆண்டனி, அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஏகே ஆண்டனி 2014 ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சார். 2014 தோல்விக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு people begin to feel that Congress is behaving like a more of a anti-Hindus அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கோ, அதனாலதான் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இதுல வந்து இந்த இமேஜை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு காங்கிரஸ் விரும்பியது என்றால் இப்ப அவங்க எடுத்திருக்கிற அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. சோ ஏகே ஆண்டனி ரிப்போர்ட்டை வந்து அவங்க சரியா அவங்க ஃபாலோ பண்ணலன்னு தெரியுது. அவங்க மைண்ட் அளவுலையும் இதற்கு ஒரு சரியான அவங்க வந்து இந்த ஹிந்து சென்டிமெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல அப்படின்னு இதுல இருந்து தோணும். காங்கிரஸ் ராகுல் காந்தி ஃபேமிலிக்கு இதுல போறதுக்கு இஷ்டம் இல்ல, ஓகே, வெல் அண்ட் குட், இது இல்ல. ஆனா நானும் போக மாட்டேன், மத்தவனையும் போக கூடாது அப்படின்னு சொல்றது வந்து இது என்ன மாதிரி மைண்ட் செட் சார்? எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, எல்லா ஹிந்துஸ்க்கும் ஒரு ஆசை தானே. ஐ வில் ஆன்சர் டு யுவர் क्वेश्चन. ஸ்ரீகுமார் சொன்னதுதான். காங்கிரஸ் 1952ல ஜவஹர்லால் நேருனுடைய தனிப்பட்ட கருத்து, அவரோட மாடர்ன் சிவிலைஸ்டு லிபரல் ஃபாரின் எஜுகேட்டடு, அதனால நான் இப்படித்தான் இருக்கேன். ஆனா அன்னைக்கு காங்கிரஸ்ல ஸ்ரீகுமார் there was space for everybody. அன்னைக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அங்க போக முடிஞ்சது. காங்கிரஸுக்குள்ளேயே அன்னைக்கே உனக்கு வந்து அந்த செங்கோலே பார்த்தேன்னா ராஜாஜி கிட்ட தான் கேட்கிறாரு. மவுண்ட் பேட்டன் வந்து சொல்லும் போது மாதிரி செங்கோல் கொடுப்பாங்க, எனக்கு யார்கிட்ட போய் கேட்பேன், ராஜாஜி கிட்ட. அங்க ராஜாஜி வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட்டு, ஒரு இந்துத்துவ மைண்ட் செட்டு, ஓகே. பட் அவருக்கு அங்க ஸ்பேஸ் இருந்தது. அதே மாதிரி பல தலைவர்களும் இருந்தாங்க. உனக்கு பல பிராமண தலைவர்கள் தான் அங்க இருந்தாங்க, இந்துத்துவ தலைவர்கள் தான் இருந்தாங்க. ஆக்சுவலா 1955-56ல வந்து இவர் வந்து சோசியலிசம் அப்படின்னு போகும்போதுதான் இவரே வந்து ராஜாஜியே வெளில வராரு. ராஜாஜி வெளியில வந்தது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாத காரணம், கிரியேட் பண்ணித்து. ஆக்சுவலா ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டி, சுதந்திர பார்ட்டி அப்படிலாம் ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டுல போய் திமுகவோட போய் சேர்ந்துக்கினாரு. சோ அதனால வந்து டைல்யூட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து இவங்களும் வேற மாதிரி. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி, இப்ப ஸ்ரீகுமார் சொன்ன மாதிரி தான், இந்திரா காந்தி வந்து ஒரு இந்துக்களை அரவணைச்சுன்னு தான் போனாங்க. இந்துக்கள் அரவணைக்காம போனதே கிடையாது அவங்க. அதனாலதான் வந்து வீர் சர்வார்கரை பத்தி ஒரு லெட்டரே எழுதியிருப்பாங்க. ஐ திங்க் ரெக்கார்ட்ல பாத்திருப்பேன் ஸ்ரீகுமார், நீங்க வந்து பாத்திருப்பீங்க. நீங்க அதை வந்து வீர் சர்வார்கர் பத்தி பேசியிருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரப்போறேன், அதுக்காக தான் சொல்றேன் நான். ராஜீவ் காந்தி நீங்க சொன்ன மாதிரி கன்ஃபியூஸ்டு, அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு பக்கம் ஷாபானோ கேஸ்டா வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாரு, இன்னொரு பக்கம் வந்து நீங்க கர்சேவக் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ்னா, கர்சேவக்ஸ் உள்ள பண்ணி ஷிலன்யாஸ் பண்ணலான்னு போயிட்டாங்கன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா கோயில் இருக்க போறது இல்ல. அது கூட ஒரு தோல்லையா எனக்கு தெரியல.
அதுக்கப்புறம் நரசிம்ம ராவ் அல்தோ ஹிஸ்டாரிக்கலி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா சொல்றோம் அவரே வந்து கோயில் கட்டலான் இருந்தாராம், பட் விஹெச்பி எல்லாம் தனிப்பட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்றது அது எங்க ஸ்ரீகுமார் தான் சொன்னார் அது கூட. ஆனாலும் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்தது வந்து நரசிம்ம ராவ் டைம்ல தான். ஸோ நரசிம்ம ராவ் ஆல்சோ ஹேட் டு சாட்டிஸ்ஃபை அ லாட் ஆஃப் முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். ஆனால் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 1998ல ஏற்பட்டது. 1998ல சோனியா காந்தி பார்ட்டியை டேக் ஓவர் பண்ண அப்புறம் ஒரு பாத் மாறுறது. அந்த பாத் மாறுறத எம்ஜே அக்பர் வந்து டெக்கன் கிரானிக்கல்ல எடிட்டோரியலா 1998 ஜூன் மாசம், எனக்கு என்ன இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்னா நான் இவ்வளவு மாச தேதி மட்டும் தான் ஞாபகம் இல்ல. ஜூன் 1998 ஆஃப்டர் வாஜ்பாய் பிகம்ஸ் த பிரைம் மினிஸ்டர், எம்ஜே அக்பர் அவர் ஒரு காலம் எழுதுவார் டெக்கன் கிரானிக்கல்ல. அதுல என்ன சொல்லுவார்னா, ப்ராபப்லி காங்கிரஸ் இஸ் நவ் கோயிங் டு ஸ்லோலி பிகம் ஃப்ரம் காங்கிரஸ் இந்திரா டு காங்கிரஸ் இட்டாலியன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் எழுதிட்டு, அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுவார்னா, கேரளால இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இருக்கும்போது கருணாகரன் தான் லீடரா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஏகே ஆண்டனி கிட்ட மேண்டல் பாஸ் ஆகுது, இன்னைக்கு ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி கிட்ட மேண்டல் பாஸ் ஆகுது. இது எல்லாருக்குமே தெரியும். ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி கிறிஸ்டியன், ஏகே ஆண்டனி கிறிஸ்டியன். அன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருப்பாரு, பட் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு அது வேற மாதிரி ட்விஸ்ட் ஆயிடும். பி.ஏ. சாங்மா ஒரு கிறிஸ்டியனை வந்து ஸ்பீக்கரா போடும்போது இவர் என்ன சொல்லுவாருன்னா வந்து எம்ஜே அக்பரோட காலம் வந்து சோனியா ஆக்சுவலி பிரஷரைஸ்டு, சோனியா பிரஷர் மூலமா தான் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்து ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பயே உனக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன அப்ப 1998ல எங்க டேர்ன் ஆகுதுன்னா, காங்கிரஸ் இஸ் பிகமிங் அ மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், கிறிஸ்டியன் அசோசியேஷன், முஸ்லிம் டாமினன்ஸ். ஏன்னா அகமது பட்டேல் ஃபிக்சர், ஏகே ஆண்டனி, ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி இவங்கெல்லாம் தான் பவர்ஃபுல் பீப்புள். அது என்ன அதோட கோயின்சைட் ஆகுதுதான் கன்னிங், மோஸ்ட் கன்னிங் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஹரிகிருஷ்ணன் சிங் சுர்ஜித். அப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார், ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கார். அப்பதான் உனக்கு வந்து என்டிஏ கவர்மெண்ட் ஒரு மைரேல தோல்வி அடைஞ்சோடனே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆறாரு. அது கூட பிரணாப் முகர்ஜி ஆக்கியிருக்கலாமே. பிரணாப் முகர்ஜி அவர் உயிரோட இருந்த வரைக்கும் தசரா பண்டிகையில அவர் கையால பூஜை நடக்கும். அவரோட கிராமத்துக்கு போய் அவரோட பிராமணர் அவரோட கையால் அவர் தான் பூஜையை நடத்துவார். அவர் கோயில்ல அவர் தான் பிரீஸ்ட். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தா இந்த டைரக்ஷன்ல போயிருக்குமா? போயிருக்காது. 2008ல என்ன இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட வந்து போய் ஒரு டிக்ளரேஷன் சைன் பண்றாங்க. இன்னி வரைக்கும் அது என்ன சைன் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது நடந்து அடுத்த 2 வருடங்கள்ல எல்டிடியை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றாங்க லங்கால. என்ன சார் கனெக்ஷன்? எல்லாமே கனெக்ஷன் இருக்கு, ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்க முடியாது. எல்டிடி முடிஞ்சிடுது, சைனா ஸ்ரீலங்கால என்டர் பண்றாங்க. அப்ப யூபிஏ தலைமையிலான அரசாங்கம், டிஎம்கே அரசாங்கம் சைலண்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோ காங்கிரஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், லெஃப்ட், லிபரல் இதை நோக்கி போகுது. அதத்தான் ஏகே ஆண்டனி இதை ஓப்பனா சொல்லாம பூசி சொல்லியிருக்காரு 2014 தேர்தலுக்கு அப்புறம். இன்னைக்கு 2024ல அதான் போட்டிருந்த அந்த ட்வீட்ல ஃபுல் சர்க்கிள்னு. அங்க ஆரம்பிச்சது நேருவியன் ஐடியாலஜி இன்னைக்கு ஃபுல் சர்க்கிள்ல வந்து நிக்குது. எப்படி? இந்த பாய்காட். இந்த பாய்காட் மூலமா ஒரு மெசேஜ் என்ன சொல்லப்படுறதுன்னா, கிளியர் கட் மெசேஜ், காங்கிரஸ்ல இடதுசாரி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். இன்ஃபேக்ட் காங்கிரஸ் இஸ் ஈக்குவல் டு IUML பிளஸ் CPIM. இன்ஃபேக்ட் IUML CPIM எதுக்காக தனி கட்சி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா IUML சொல்றான், நீங்க ஒருவேளை பிராண பிரதிஷ்டை செரமனிக்கு போனீங்கன்னா உங்களோட கூட்டணி வச்சுக்கிறது நாங்க யோசிக்கணும் அப்படின்றான். IUML கூட்டணி இல்லாம ராகுல் காந்தி வயநாட்டுல ஜெயிக்க முடியுமா? கஷ்டம் இல்ல, இம்பாசிபிள். அப்படி இருக்கும்போது உனக்கு பதில் வந்துருச்சே. இன்னைக்கு காங்கிரஸ்ல there is no space. In fact, don't be surprised, கமல்நாத் பையன் கூட கட்சி விட்டு வெளில வந்தாலும் வந்துருவான். ஓகே, ஏன்னா கமல்நாத் வந்து இந்துத்துவா. கமல்நாத் 2018ல ஆட்சிக்கு வந்தாருன்னா அதற்கு காரணம் he also wore soft இந்துத்துவா ஆங்கிள். இன்னைக்கு பாரு, ஜோதிராதித்யா சிந்தியா, ஜிதின் பிரசாத், மிலிந்த் தியோரா, இவங்க எல்லாமே ரைட் சைடு எக்கனாமிக்ஸ். இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க பாரு. இப்ப இவங்க யாருமே இப்ப இல்ல. இன்ஃபேக்ட் ஸ்பெசிபிக்கலி நீ கேட்கிற கேள்வி நான் அதான் சொல்லுவாங்க. அந்த டயத்துல கூட வீர்பத்ர சிங் ஒருத்தர் இருந்தார், இமாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரா. அவருக்குலாம் அங்க ஸ்பேஸ் இருந்த காரணம்
அவர் மேல இருக்கிற மதிப்புனாலேயோ அஃபெக்ஷன்னாலேயோ லவ்னாலேயோ கிடையாது, அவரை விட்டா வேற யாரும் கிடையாதுங்கிறதுக்காக தான். இன்னைக்கு ஒரு பையன் விக்ரமாதித்ய சிங் நான் போறேன் இருக்கான் ராம மந்திருக்கு, அவன் 22ஆம் தேதி ராம மந்திருக்கு போறேன் இருக்கான். சோ அதனால நாகராஜ் யாரையாலையும் தடுக்க முடியாது. காங்கிரஸ் தலைவர்களாலேயே இப்ப விக்ரமாதித்ய சிங் போறேன்னு சொன்னா போகத்தான் செய்வான், யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா இதற்கு காரணம் from Somnath to Ayodhya 1952 to 2024 Congress party has come a full circle where எல்லாருக்கும் இடம் இருக்கிறதுங்கிறதுல இருந்து இன்றைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இடதுசாரி சித்தாந்தம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், சிறுபான்மையினருக்கு அப்பீஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கூடாரமா காங்கிரஸ் நிலவுகிறது. பர்டிகுலர்லி ராம் ஜென்மபூமிக்கு போகாத காரணம் நான் பல இடங்கள்லயும் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த, இங்கேயும் நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். காங்கிரஸ் அனைத்து கட்சிகளோடு இந்தியாவில கூட்டணி வச்சு, ஜனதாதள் யூ, ஜனதாதள் எஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிடிபி, டிஆர்எஸ், பிஆர்எஸ் எல்லாரோடையும் கூட்டணி வச்சுட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரே ஒரு கூட்டணி வைக்காத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சி 2லிருந்து 89, 89ல இருந்து 120, 120ல இருந்து 190, அங்கேருந்து 303, 281, அங்கேருந்து 303 வந்ததுக்கு பிள்ளையார் சுழி ராம் மந்திர். ராம் மந்திர்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அது மக்கள் இயக்கமா மாறினதுனாலதான் 2ல இருந்து 89 தொகுதிகள், 85 தொகுதிகள் பிஜேபிக்கு கிடைச்சது. சோ அந்த ஒரு இஷ்யூனால ஒரு கட்சி இன்னைக்கு 52 சீட்ல நிக்குதுன்னா அது நிறைவேறும் போது எப்படி அங்க இருக்க முடியும்? காங்கிரஸ் இதை மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அங்க கோவில் இல்ல, கோவில் இல்ல, கோவில் இல்ல, கோவில் இல்ல, கோவில் இல்ல, கோவில் இல்லன்னு சொன்னதுதான். கோவில் இல்லைன்னு சொன்னதுதான் இன்றைக்கு பிஜேபிக்கு அட்வான்டேஜா போச்சு. இன்ஃபேக்ட் கோவில் இருந்திருந்தால் நாங்க தொழுதுவே இருக்க மாட்டோம்னு அலகாபாத் ஹைகோர்ட்ல முஸ்லிம்காரங்க சொன்னதுனாலதான் பிரச்சனையே இவ்வளவு தூரம் வந்தது. ஏன்னா சங்கர் அதனாலதான் இந்த தீர்ப்பே டர்னிங் பாயிண்ட், அந்த கேஸ்ல டர்னிங் பாயிண்ட் அதானே. இன்னைக்கு இல்ல, சங்கர் தயாள் சர்மா என்ன சொன்னாரு சுப்ரீம் கோர்ட்ட, அங்க கோயில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பான்னாரு. சங்கர் தயாள் சர்மா சொன்னது என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட்ட போய் நீ இப்ப சொல்லுனாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் என்ன பண்ணா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்தான். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உள்ள வரும்போது முஸ்லிம்காரங்க என்ன சொன்னாங்க, அங்க கோயிலே இல்லைன்னாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உள்ள நுழைஞ்ச அப்புறம் எல்லாமே மாறி. இதுதான் விஷயம். ஸ்ரீகுமார் சார், ராமர் கோயில்னாலே பொலிட்டிக்கலி இந்த ரத யாத்திரையை யாராலையும் மறக்க முடியாது. வாட் வாஸ் த ரோல் ஆஃப் அத்வானிஜிஸ் ரத யாத்ரா? ஆமா, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன கேள்வியோட இந்த கேள்விக்கு நான் பதில தொடர்பு படுத்துறேன். நான் முன்னாடி சோம்நாத் எக்ஸாம்பிளா சொல்லிட்டு அதோட அந்த அயோத்தியாவை வரலாற்று ரீதியா நான் தொடர்பு படுத்தினேன். இப்ப அதே சோம்நாத்ல இருந்து அயோத்தியாவுக்கு பொலிட்டிக்கல் ரீதியான தொடர்பு. ஏன்னா அத்வானி என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னா, இந்த 1989ல அந்த நடுவுல நடந்த பிஜேபி 1980ல ஃபார்ம் ஆகுது. இந்த ராம் ஜென்மபூமி அஜிடேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரத்திலையும் அது கொஞ்சம் மேலோங்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், அதுக்கப்புறம் திரும்பி வெளியில வரும், திரும்பி அடங்கும். இப்படியே அது ஒரு வேவ் மாதிரி வந்துகிட்டு இருந்தது. ராம் ஜென்மபூமி அஜிடேஷன் ஒரே நேர்கோட்டுல நடந்த விஷயம் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதுல கான்ட்ரிபியூட் பண்றவங்க, அதை எடுத்து பேசுறவங்க, அது மூலியமா அந்த சென்டிமெண்ட்ஸ் மேலே எழும்பி கீழே விழும். சோ அப்ப அந்த ராம் ஜென்மபூமி நியாஸ் அப்படிங்கறதுல நிறைய பேர் அதுல இருந்தாங்க. மகந்த் ராமச்சந்திர பரமஹன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், இப்ப அவர் உயிரோட இல்ல. சோ அவருடைய ஒரு முன்னெடுப்பு, அவர் அந்த ராமர்ல அங்க ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி அப்ப விஸ்வ இந்து பரிஷத், இப்ப முதலமைச்சரா இருக்காரு யோகி ஆதித்யநாத், அவருடைய குரு யோகி அவைத்தியநாத் அப்படின்னு இருந்தாரு. சோ அவர் அதுக்கு முயற்சி செஞ்சார். சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பாலம்பூர், ஹிமாச்சல் பிரதேஷ்ல பாலம்பூர்ல 1985ல பிஜேபியோடைய செயற்குழு கூட்டம் நடக்குது. சோ அங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. சோ அப்ப அந்த கோர்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூவே வரல, ஏன்னா கோர்ட்டுங்கிறது பின்னாடி வரக்கூடிய விஷயம். சோ கோர்ட்டுக்கு முன்னாடி அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, எய்தர் பை டயலாக் ஆர் பை அன் ஆர்டினன்ஸ், அது மாதிரிதான் அந்த பாலம்பூர் ரெசல்யூஷன்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ராமர் கோவிலுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆகப்பட்டது அவங்க அங்க கட்டணும் அப்படிங்கறத ஒன் ஆஃப் தி ஒரு பாலிசி டெசிஷன், கொள்கை முடிவை அவங்க எடுக்கிறாங்க. சோ அதற்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க பிளான் பண்ணது 4 மூலையிலிருந்து 4 தலைவர்கள் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதாவது குவஹாத்தியிலேருந்து ராஜ்மாதா விஜயராஜே சிந்தியா, தெற்கிலிருந்து முரளி மனோகர் ஜோஷி, வடக்கிலிருந்து சிக்கந்தர் பக்த், மேற்கிலிருந்து அத்வானி.
சோ இதுதான் தட் வாஸ் த பிளான், ஒரிஜினல் பிளான். சோ பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் வந்தது. ராஜ்மாதா சிந்தியாவுக்கு உடல் நலம் சரியில்லாம போச்சு. சோ அந்த காமாக்கியால இருந்து குவஹாத்தில இருந்து வரக்கூடிய அவங்க பிளான் ஸ்டாப் ஆச்சு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கந்தர் பக்த் என்ன சொல்றாரு, நான் போனா யார் பார்ப்பாங்க, என்னுடைய ஒரு இம்பாக்ட்ங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு. சோ இந்த மாதிரி ஒருத்தொத்தரா அதுல வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சோன்னே அத்வானி ஒருவர் மட்டும்தான் அதை வந்து விடல. ஏன்னா அவர் தான் அப்ப பிஜேபி கட்சியோடைய பார்ட்டி பிரசிடென்டா இருக்காரு. சோ அவர் என்ன பண்றாருன்னா சோம்நாத் டு அயோத்தியா இதை வந்து அந்த அஜிடேஷன் அப்படிங்கறது ராமஜென்மபூமி அவேர்னஸ் ப்ரோக்ராம், இதை வந்து ஒரு அஜிடேஷன்ங்கிறத விட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் அவங்க வந்து எடுத்துட்டு போனாங்க. சோ இதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா முதல்ல அவருடைய பிளான் நடந்து செல்வது. ஹி வாண்டட் டு கோ பை ஃபுட். பட் அதுல வந்து என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்தது. ஏன்னா அவர் என்ன பிளான் பண்ணாரு, சந்திரசேகர் மாதிரி தானும் வந்து ஃபுட்ல நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாரு. பட் அது வந்து பிராக்டிக்கலா இல்ல அப்படிங்கிறது மூலியமா ஒரு வாகனத்துக்கு வந்து ரதம் மாதிரி ஒரு உருவம் கொடுத்து ஒரு மோட்டார் வெஹிக்கிளுக்கு அதை வந்து ராம் ரத் யாத்ரா அப்படிங்கறது வந்து அவர் எடுத்துட்டு போனாரு. சோ இன்னைக்கு ஒரு அந்த டயத்துல அந்த ரதத்துக்கு சாரதியா இருந்தவர் வந்து இப்பொழுதைய நமது பிரதமர் நரேந்திர மோடி. ஓகே, ஜேவிசி சார், கமிங் டு யூ. அத்வானி ரத யாத்திரை தான் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் அத்வானினால சாதிக்க முடியாத விஷயத்த மோடி எப்படி சாதிச்சார்? இல்ல, அத்வானியால சாதிக்க முடியாததெல்லாம் சொல்லவே கூடாது. அத்வானி அன்றைக்கு என்ன பண்ணார்னா ராமங்கிறது வந்து ஒரு யூனிஃபயர். அதனாலதான் சொல்றேன் 1985 பல வர காரணம் RSS, VHP, பிஜேபி 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தது. இந்துக்கள் எப்பப்பெல்லாம் பிரிவுபடுறாங்களோ அப்பெல்லாம் ஒரு வெளிநாட்டுல இருந்து இன்வேடர் வந்து அட்டாக் பண்றான். அதுதான் உண்மையிலே நடந்திருக்கு ஒரு முறையும். சோ இந்துக்களை ஜாதி வாரியாவோ மொழி வாரியாவோ இல்லைன்னா வந்து பிராந்தியம் வாரியாவோ பிரிக்கிறத தடுக்க வேண்டும் என்பதுதான் RSS கொள்கை. இதற்கு பாஜக எடுத்துக்கொண்டது இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா ராம். அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ராம்னுடைய வாழ்க்கை தான் இன்னைக்கு லா. பகவான் ராமச்சந்திரருக்கு முன்னாடி அவங்க அப்பா தசரதருக்கு 4 மனைவிகள் எல்லாருக்குமே தெரியும். 60,000 பேர் இருந்தாங்க அவருக்கு, பெண்கள். அவர் ராமர் கண்ணுக்கு எழுத்தாப்புல தசரதர் 2வது திருமணம் பண்ணும்போது அவங்க அம்மா கண்ணுல இருந்து தண்ணி வரும். அப்ப முடிவு பண்றார் ராமச்சந்திர பிரபு. அப்ப சின்ன பையனா என்ன, நான் ஒருத்தனுக்கு ஒருத்தியாத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அது சட்டம். இன்னைக்கு நம்ம நாட்டுல சட்டம். யார் முதல்ல அதை கடைபிடிச்சது? பகவான் ராம். பகவான் ராமுக்கு கௌதம ரிஷி வந்து இது கொடுக்கிறார், விஷ்ணு அஸ்திரம். அந்த விஷ்ணு அஸ்திரத்தை வச்சுட்டு நீ வந்துட்டு அது வந்து இன்னைக்கு 10,000 ராட்சசர்களை ராமன் வந்து கொலை பண்றாரு அவர் வனவாசத்துல இருக்கும்போது. அப்ப இவர் கேட்கிறார், லக்ஷ்மண் என்னன்னா நீ பைத்தியமா, விஷ்ணு அஸ்திரம் வச்சுட்டு இருக்க, எடுத்து விட்டனா எல்லாம் ஒரே நிமிஷத்துல காலி ஆயிடுவாங்க அப்படின்னு. அப்ப சொல்றாரு, எந்தெந்த வெப்பனை எப்ப யூஸ் பண்ணணும், எப்ப பிரயோகனம் பண்ணணும்னு ஒரு தரம் இருக்கு. இதனுடைய அழிவு மிக பெருசா இருக்கும், அதனால அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தான் யூஸ் பண்றாரு. என்னது, அதை வந்து ராவணனுக்கு எடுத்தாப்புல. இன்னைக்கு ஐநா சபையே சொல்லக்கூடியது என்ன, இன்னைக்கு சொல்லக்கூடியது என்ன, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். உங்ககிட்ட நியூக்ளியர் குண்டு இருக்கலாம், நியூக்ளியர் கண்ட்ரியா இருக்கலாம், ஆனாலும் பிரயோகம் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட பயோ வெப்பன் இருக்கக்கூடாது அப்படின்றான். அத முதல்ல வாழ்ந்து காட்டினது யாரு? ராம். நீ போடா அழுதுன்னே சொல்றாரு காட்டுக்கு. ஒரு கேள்வி கேட்கல. ஏன்? அந்த காலத்துல மகாராஜா தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றதோ தலை வணங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிரஜையினோட கடமை. இன்னைக்கு நம்ம சொல்றோம், we are all subservient to the constitution. நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அடிபணிந்துதான் இருக்கணும்னு சொல்றோம். அன்னைக்கே அவர் பண்ணிருக்காரு. டெமோக்ரஸி, அந்த நாட்டுல இருக்கிற ஒரு மனுஷன் கேள்வி கேட்டான், இந்த அம்மா சுத்தமானவளான்னு தெரியாதுன்னு, அதுக்காக காட்டுக்கு போனாரு. என்ன, நான் மக்களுக்காக இருக்கக்கூடியவன், மக்களுக்கு என் மேல சந்தேகம் வரக்கூடாது. அதுதான் டெமோக்ரஸில இருக்கிற முக்கியம். சோ இன்னைக்கு என்னென்னலாம் ஒரு வந்து சட்டம்னு வச்சிருக்கோமோ அதெல்லாம் இன்னைக்கு ராமர் மூலமா வந்ததுதான். நானும் ஸ்ரீகுமார் இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஓகே, சோ அப்படிப்பட்ட ஒரு ஐக்கனை இந்து சிம்பிள் ஆஃப் யூனிட்டியா கொண்டு வரணும் தான் RSS, பிஜேபி, VHP எடுத்தது. அதுக்கு கேரியரா இருந்தவர் தான் அத்வானி. அவர் அச்சீவ் பண்ணதெல்லாம் சொல்லாத. ஓகே, இந்த 500 வருஷ தாக்கம் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு
இம்பாக்ட் கிரியேட் பண்ணது, மக்களிடையே பேச வச்சாரு. எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாருப்பா, ஜெய்கிரன் சொல்லிட்டு ஒரு குரூப்ல இருக்காரு என் கூட, லண்டன்ல இன்னைக்கு சைக்காலஜிஸ்டா இருக்காரு. அவர் சொல்றாரு, பெங்களூர்ல இருந்து நான் 7,000 ரூபாய் எடுத்துட்டு போனேன் கர்சேவக்கா, நான் என்ன வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ட்ரெயின் நிற்கும் போது எங்களை வந்து ஆர்த்தி எடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. ஓகே, எனக்கு இட்டார்சியில வந்து பணம் கொடுத்தாங்க. ஓகே, மாலை போட்டாங்க. நான் வந்து பனியன் சட்டை இல்லாம நான் வந்து அயோத்தியால வந்து ரோட்ல படுத்து கிடந்தேன். இதுக்கு அந்த குண்டு அங்க இது வைப்பாங்க, முலாயம் சிங் ஆட்சியில வந்து சுடுவாங்க. அப்ப நான் படுத்து கிடந்தேன், என் உயிர் போயிடக்கூடாதுன்னு என் கண்ணு கழுத்தாப்புல போனதை பார்த்திருக்கேன். நான் சரையோல மிதக்கிறத நான் திரும்பி என் வீட்டுக்கு வரும்போது, நான் எங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது எனக்கு 7,000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் என் வீட்டுக்கு திரும்பி வரும்போது 18,000 ரூபாயோட வந்தேன் அப்படின்றான். இன்னைக்கு சொல்றான் என்கிட்ட 18,000 ரூபாய் வந்தேன். ஏன்னா போற வழி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணது திரு அத்வானி அவர்கள். அதனாலதான் நான் ட்வீட்டே போட்டேன், அத்வானி ஷுட் பி கிவன் பாரத் ரத்னா பை நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இப்ப வந்து ஸ்ரீகுமார் சொல்றாரு இல்ல, யோகி ஆதித்யநாத் சிஎம், அவருடைய குரு அங்க இருந்திருக்காரு. இன்னைக்கு பிஎம்ஆ வந்து பிராண பிரதிஷ்டை பண்ண போறது வந்து திரு நரேந்திர மோடி, அவருடைய மென்டர் அத்வானி அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அவர் தான் மென்டர், அவருக்கு அவர் கூட இருந்தாரு. ஓகே, அவர் கூட இருந்தாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இவங்க எல்லாம். இது வந்து ராம் மந்திர் வந்து நம்ம என்னமோ வந்து ஈஸியா வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். பல உயிர்கள் போயிருக்கு. கோத்தாரி பிரதர்ஸ் கொலைப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. கொலை பண்ணிட்டு தூக்கி சரையூரவர்களை தூக்கி போட்டாங்க பணத்தை, எதுவும் நடக்காத மாதிரி. அதாவது இது மாதிரி ஒரு, அதாவது ராமருக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி தான் இந்த வெற்றி அடைஞ்சிருக்கும். பாரதிய ஜனதா கட்சியுடைய ராம ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் சொல்ற ஒரு பேச்சு கேட்டேன் நானு, லாஸ்ட் போர்ஷன் மட்டும் கேட்டேன். அவர் சொல்றாரு, பக்தி மட்டும் இருந்து பத்தாது, சக்தியும் வேணும். பக்திங்கிறது பர்சனல். ஆனா உன் ஊர்ல உன் கோயிலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ரோட்ல வந்து நிக்கணும். அது நாடே வந்து நின்னது ராமர் டெம்பிளுக்காக. ஸ்ரீகுமார் சார், உங்கள்கிட்ட தான் இந்த கொஸ்டின். குருக்கள் நினைத்தார்கள், குருக்களை மிஞ்சிய சிஷியர்களா இன்னைக்கு வந்து மோடி ஆகட்டும், யோகி ஆகட்டும், பல பேர், அதாவது ஒரு ஜென்ரேஷன் வந்து இது பண்ணணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அந்த ரெண்டாவது ஜென்ரேஷனும் மூணாவது ஜென்ரேஷனும் வந்து அதை வந்து அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் குறிப்பாக வந்து அத்வைதநாத்துக்கும் வந்து ஒரு பெருமை சேர்த்திருக்காரு யோகி, அத்வானிக்கு மோடி பெருமை சேர்த்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதாவது அதுவும் இன்னொரு கண்டினியூவேஷன். அதுவும் குஜராத்ல இருந்து தான் கிளம்பிச்சு. அத்வானி அவர்களும் குஜராத்தை சேர்ந்தவர், யூபியில முடிஞ்சது. அப்ப கல்யாண் சிங் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, அவைத்தியநாத் அப்ப இருந்தாரு. அவர் வந்து விஸ்வ இந்து பரிஷத்துடைய ஒன் ஆஃப் தி குரூப்லா இருந்தார். அதே மாதிரி இப்ப மோடி, அவரையும் குஜராத்தை சேர்ந்தவர். இப்ப யோகி, அவருடைய டைம் நடந்துட்டு இருக்கு, அவரும் யூபியை சேர்ந்தவர். சோ அந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கறத வந்து பல விதத்துல நான் வந்து பார்த்து பிரமிக்கிறேன். எப்பப்பெல்லாம் அந்த மண்டல் அஜிடேஷன் வரும்போது, மண்டல் எல்லாரையும் பிரிக்க நினைத்தது, ஆனால் ராம் எல்லாரையும் சேர்த்தார். அந்த ரா இம் அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்கள், இந்த 2 syllabi that unified the whole country, அது வந்து ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்றைக்கு நான் அப்ப வந்து ரொம்ப சின்ன பையன், இப்ப வந்து அந்த சேம் the 2 syllabi is unifying the nation. இன்னைக்கு நான் பாக்குறேன், எங்க பார்த்தாலும் வந்து அதுக்குண்டான ஒரு பேச்சுக்கள் நடக்குது. அந்த அக்ஷதையை கொண்டு வந்து ஒவ்வொரு வீடுகள்லயும் கொடுக்குறாங்க. பணக்காரங்க மட்டும் இல்ல, ஏழைகள், அது வந்து நார்த் சவுத் டிவைடு இல்லாம எங்க பார்த்தாலும் வந்து அதுக்கு உண்டான அந்த ரிசப்ஷன், தட் எமோஷன், அது போராடுறத வந்து நான் வந்து கண்கூடா நான் பாக்குறேன். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்றாங்க, அவங்க சில ஆக்டிவிட்டிஸ் அதுல பண்றாங்க, அதுல எப்படி அதை செலிப்ரேட் பண்ணணும்ங்கறத பிளான் பண்றாங்க. ட்விட்டர்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, ஒரு ஃபோக் சிங்கர் 2 வயசான தாத்தா பாட்டி வந்து இந்த அச்சதை கொடுக்க போகும்போது ஒரு பாட்டு பண்ணாங்க. ஆக்சுவலி என்னடா அது எங்கேயோ குக்கிராம தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி நடக்குதுன்றது ஒரு மைசில இருந்து விஷயமா தான் இருந்தது. சோ இப்ப வந்து அந்த உங்க கொஸ்டினுக்கு மெயினான கரு என்னன்னா, அந்த குருக்களை மிஞ்சிய சிஷ்யர்கள் அப்படின்னு. அதுவும் குருவுடைய கடாட்சம் இருந்தாதான் முடியும், யாரும் குருவை மிஞ்ச முடியாது. பட் இன் தேர் ஓன் வே அவங்க பண்ணாங்க. மோடி அவர்களுடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் நான் பாக்குறது என்னன்னா, தன்னுடைய எந்த ஒரு பெரிய முடிவுக்கும் ஒரு லீகல் லெஜிட்டிமசி வேணும் அப்படின்னு அவர் விரும்புறவர். ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும் அது எப்படி ஒரு சீதை அக்னி பிரவேசம் செய்து தன்னுடைய பியூரிட்டி அவங்க காட்டினாங்களோ, ஒவ்வொரு அவருடைய முடிவும் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிக்கு உட்படுத்தப்பட்டு எல்லாம் திரும்ப வெளியில வந்து அது புடம் போட்ட தங்கமாக வெளியில வருது. நீங்க நினைச்சு பாருங்க, அவருடைய டெசிஷன், ஒவ்வொரு டெசிஷனுமே அது மாதிரி சொல்லலாம். அதுல குறிப்பாக இந்த ராம் மந்திர் இஷ்யூ, அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போய்
அங்க முதல்ல எடுத்த டிசிஷன் என்னன்னா இதை 1/3 பிரிச்சு ராம்லல்லாக்கு ஒரு போர்ஷன், நிமோரி அக்காராக்கு ஒரு போர்ஷன், முஸ்லிம் பர்சனல் லா போர்டுக்கு ஒரு போர்ஷன் அப்படின்னு 1/3 தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த டிசிஷன்ல 2 பக்கமுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல 5 நீதிபதிகள் உட்கார்ந்து அதை நிர்ணயம் பண்ணாங்க. இதுல என்னன்னு கேட்டா அந்த அந்த முடிவு வரும் வரை சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல, மோடி அவர்கள் சைட்ல எந்த விதமான ஒரு பெரிய இன்டர்ஃபரன்ஸுமே அந்த கோவில் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல அவங்க முடிவெடுக்கவே இல்லை. அதாவது எமோஷனலா நான் சொல்றது, பாலம்பூர் ரெசல்யூஷன் படி பார்த்திருந்தா பீப்புளால முடியல, நான் உடனே ஒரு ஆர்டினன்ஸ் போடுறேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருக்கலாம். இட் குட் பி வெரி டிசாஸ்ட்ரஸ். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி போகட்டும், ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிக்கு உட்படுத்தப்படட்டும், அவங்க முடிவு பண்ணட்டும், அது என்ன முடிவுங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு காத்திருந்தாங்க. 2014 to 19 அவங்க வெயிட் பண்ணாங்க. 2019க்கு அப்புறம் தான் இந்த முடிவு வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணாங்க. இங்க மோடி அவர்களை உங்களுக்கு தான் ஃபுல் மெஜாரிட்டி இருக்குதே, நீங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க, ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுங்க. அப்படி ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி அந்த டெசிஷனுக்கு, அந்த முடிவுக்கு இவங்களும் போய் ஆர்டினன்ஸ் மூலியமா இவங்க ஒரு டெசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா அது உடனே கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருக்கும். ஏன்னா இப்ப உங்களுடைய ஜுடிஷியல் பவர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அது மாதிரி ஆயிருந்ததுன்னா பெரிய டிசாஸ்டர்ஸ் ஆயிருக்கும். சோ ஒவ்வொரு முறையும் முதல்ல என்ன பண்ணாங்க, பேச்சுவார்த்தை பிளான் பண்ணாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு பல பேர் பல நேரங்கள்ல முயற்சி செஞ்சாங்க. சோ ஆன்மீக பெரியோர்கள் அதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்னிக்கு ஜுடிஷியல் டெசிஷனுக்கு 2 பக்கமும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது அடிப்படையில ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணப்பட்டு, ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன சொல்லுது, கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு ₹1 கிடையாது. ₹1 கவர்மெண்ட் இதுல செலவு பண்ணல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்றாங்களே, எவ்வளவு ரூபா செலவு பண்றாங்க. கவர்மெண்ட் கையில இருந்து ₹1 கூட எவ்ரிதிங் இஸ் a voluntary contribution. அது எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த கடைசியா நான் சொல்ல விரும்புற பாயிண்ட் இந்த கொஸ்டின்ல, ராம் இஸ் a big unifier அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அவருடைய வாழ்க்கையே ஒரு எக்ஸாம்பிள். பிறந்தது யூபியில பிறந்தார், கல்யாணம் பண்ணது மிதிலை, அது சில பேர் பீகாருங்கிறாங்க, சில பேர் நேபாள்ங்கிறாங்க. அங்கேருந்து கல்யாணம் பண்ணி வனவாசம் வரும்போது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சித்திரக்கூடத்துக்கு வர, சித்திரக்கூடத்திலேருந்து நாசிக், மகாராஷ்டிரால இருக்கிற நாசிக்கு போற. நாசிக்ல தான் பஞ்சவட்டியில இருக்கும் போதுதான் ராவணனால் கவர்ந்து செல்லப்படுகிறார் சீதை. அங்கேருந்து லெபாக்ஷிக்கு வர, அது ஆந்திரால இருக்கு. லெபாக்ஷில தான் ஜட்டாயுக்கு அங்க இறந்து போறாரு. ஜட்டாயு இறந்து போனதுக்கு அப்புறம் அங்கேருந்து கர்நாடகாவை சேர்ந்த கிஷ்கிந்தைக்கு வர்றார். அது மூலியமா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ராமேஸ்வரத்துக்கு போறார். அங்கேருந்து ராமர் பாலம் எழுப்பி, ராமர் சேது எழுப்பி இலங்கைக்கு போய் ராவணனை கொன்று சீதையை மீட்டு வர்றார். இது ஒரு பெரிய ஒரு யூனிஃபையிங் ஃபேக்ட். ஏன்னா ராமர் பாதம் படாத இடமே கிடையாது. இன்னைக்கு வடக்கு தெற்குன்னு பேசுறாங்களே, ராமர் பாதம் படாத இடமே கிடையாது. அவர் ஒருவர் தான் எல்லாரையும் இணைத்தார். இன்னைக்கு அந்த கோயிலை பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த கோயில் இருக்கிறது யூபியில, அந்த மரங்கள் மகாராஷ்டிரால இருந்து பேருக்கு. அதோடைய மகாராஷ்டிராவுக்கு அந்த மரங்களுக்கு சிற்ப வேலைப்பாடு பண்றவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. அதுல உள்ள கல்லு கர்நாடகாவை சேர்ந்த சிற்பி தான் பண்ணிருக்காரு. கல்லு பாத்தீங்கன்னா நேபாள்ல இருந்து வந்திருக்குங்கிறாங்க. சிற்பிகள் அங்க தூண்கள் இருக்கிற சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒடிசால இருந்து வந்திருக்காங்க. அதுக்குண்டான மார்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனக்கு உண்டான கான்ட்ரிபியூஷனை இந்த கோயிலுக்கு கொடுத்திருக்கு. கேன் எனிதிங் பி பெட்டர் தேன் திஸ்? ஒரு யூனிஃபையிங் ஃபேக்ட் அப்படிங்கறத நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கணும். விளக்குகளும் மணியும் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கு. ஒரு சின்ன ஃபேக்ட், எல்என்டில ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, அங்க எல்என்டி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஜீரோ ப்ராஃபிட்ல நோ ப்ராஃபிட்ல பண்ணிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன். அதுல ஒர்க் பண்ற பிரதானமான இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இது ஒரு ஃபேக்ட் மாதிரி அவர் சொன்னார். இல்லப்பா இதான் உண்மை. அவர் எல்என்டில ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்காரு. அவர் பார்க்கும்போது சொன்னார், சார் ஜேவிசி சார், மோடி இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல சி, மோடி இல்லைன்னா நடந்திருக்காதுன்னா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்னால, அதாவது ஸ்ரீகுமார் சொன்ன மாதிரி நிறைய பேரு விஷமத்தனமான புத்தி உள்ளவங்க, பர்டிகுலர்லி பிஜேபியிலேயே ஒருத்தர் இருக்காரு, விஷமத்தனமான புத்தி உள்ளவர். 2 ஹவுஸையும் கூப்பிடு, ராஜ்யசபாவையும் லோக்சபாவையும் சேர்ந்து உட்கார வச்சா மெஜாரிட்டி வந்துடும், ஜாயிண்ட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் கண்டக்ட் பண்ணி ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிடு அப்படின்னா அவரெல்லாம் 1 மாசம் ஆளா நினைச்சிட்டு இருக்கீங்க.
சார் சொல்லணும்ப்பா, மக்கள் கிட்ட போய் சேரணும்ல. அவர் பேசுறதையும் சில பேர் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. சோ அதாவது அது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் பிரசிடென்ட்னா மெஜாரிட்டிசம் காமிச்சிடும். அது பண்ணிட்டு தான் ஃபேசிசம்னு சொல்லலாம். ஏன்னா உனக்கு லீகலி உனக்கு பாயிண்ட் இருக்கும்போது பொறுமை தான் தேவை. இவ்வளவு வருஷம் பொறுமையா இருந்துட்டார், 500 வருஷம், இன்னும் ஒரு வருஷத்துனால ஒன்னும் ஆப்போறது இல்லைங்கிறான். அதே பாரு 2000 இதுங்களுக்கு எந்த அளவுக்கு வன்மம் இருந்தா கபில் சிபல் போய் சுப்ரீம் கோர்ட்ல 2019 தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ஹியர் பண்ணுன்றான். ஏன் இந்த வர்டிக்ட் 2019 முன்னாடி ஆனா இப்ப என்ன ஆகுது, 2019 விட 2024 தான் தோல்வி அதிகமா போகுது காங்கிரஸுக்கு. கபில் சிபல் விட்டு ஓட்டான், வேற கட்சி போயிட்டான். ஓகே, சோ மோடிக்கலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நானு. அதாவது இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கு பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகள் பயந்தார்கள். கரெக்டா ஸ்ரீகுமார், பயந்தாங்க. அதாவது ரஞ்சன் கோகாய்க்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வந்து இந்த விஷயத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் நான் சொல்றேன். ப்ராபப்லி ஸ்ரீகுமார் கேன் ஆட். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ராம் லல்லாவை ப்ரொடெக்ட் பண்ண ஷியாமானந்த் முகர்ஜி, அதுக்கப்புறம் அமீர் அலி அண்ட் பாபு ராம்சரண் தாஸ், இவங்க எல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சுக்லாங்கிறவர் வந்து அங்க சிலை எழுப்ப நினைச்சாரு. அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமானவர் நாயர். அந்த நாயர் வந்து ஜவஹர்லால் நேரு சொல்றாரு ராம்லல்லாவை எடுக்க சொல்லுன்னு. கோவிந்த் பல்ல பண்ட் அவரும் ஒரு பிராமண சீஃப் மினிஸ்டர் தான், அவர் சொல்றாரு தூக்க எடுத்துருன்னு. பட் அயோத்தியாவில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் அன்னைக்கு நாயர் நான் எடுக்க மாட்டேன்ற. அவர் கேரளத்தை சேர்ந்தவர். கேரளாக்கும் ராமர் போனார், சபரி கொடுத்த பழத்தை சாப்பிட்டார் அவர். ஓகே, அதுவும் நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பல கர்சேவக், கொத்தாரி பிரதர்ஸ் மறக்கவே முடியாது. அவங்களோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் கர்சேவக்ஸ் 2 லட்சம் கர்சேவக்ஸ். அந்த 2 லட்சம் கர்சேவக்ஸ் முக்கியமானவர்கள், அவர்களும் முக்கியம். ஏன்னா நம்ம அத்வானி பத்தி பேசணும், மோடியை பத்தி பேசணும், ஒவ்வொரு பிஜேபி லீடரும். இங்க தெலுங்கானால பண்டி சஞ்சய் தான் வந்து இங்க வரும்போது, ஹைதராபாத் பக்கம் வரும்போது அவர் தான் கொரிடோர் வரும்போது அவர் தான் பண்ணிட்டாரு, கோஆர்டினேட் பண்ணாரு. அப்ப சின்ன பையன் அவரு பண்டி சஞ்சய், கிஷன் ரெட்டி, இவங்கெல்லாம் இங்க இருந்தாங்க. உண்மையிலேயே சொல்லிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர், ஸ்ரீ ரவிசங்கர், நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி வந்து டெல்லியிலேயே உட்காந்து நெகோசியேஷன் கண்டக்ட் பண்ணாரு. முஸ்லீம் லீடர்ஸ் வந்து நான் காமாட்சி கோயிலுக்கு வரமாட்டாங்க, நீங்க வரவானப்பா, நான் மசூதிக்கு வரேன்னு போனாரு. அந்த அப்பேற்பட்ட நிலைமையில தமிழ்நாட்டில இருந்து சால்வ் பண்றதுக்காக போனாரு. அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமான ஒருவர், அவரோட நான் டயஸ் ஷேர் பண்ணிருக்கேன், மிகவும் முக்கியமானவர் ஆர்கியாலஜிஸ்ட் கே முகமது. ஏன்னா அவரை பலரும் அச்சுறுத்தினாங்க, மிரட்டலிட்டாங்க, லெஃப்ட் பார்ட்டிஸ் மிரட்டினாங்க. ஆனா எதுக்குமே மசியல. நான் எதை பார்க்கிறேனோ, என்னோட ஆர்கியாலஜி ரிசர்ச் என்ன சொல்லுதோ நான் அதை தான் ரிப்போர்ட் பண்ணுவேன் முகமது. இன்ஃபேக்ட் அந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா தோண்ட அவங்க 3 அடி 4 அடியிலேயே உண்மை தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. இதெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. பராசரன் என்னோட ஸ்கூல்ல சேர்ந்தவர், நான் படிச்ச ஸ்கூல்ல தான் அவரும் படிச்சிருக்காரு. அவர் படிச்ச ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன். அவர் கையில பிரைஸ் வாங்கின, அவர் அட்டார்னி ஜெனரலா இருக்கும்போது நான் அவர் கையில பிரைஸ் வாங்கின அந்த பெருமை எனக்கு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி பொன்முடி கையிலையும் வாங்கியிருக்கேன், இவர் கையிலையும் வாங்கியிருக்கேன். ஓகே, ஏன்னா பொன்முடி தான் எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தாரு, அவர் கையிலையும் வாங்கினேன், இவர் கையிலையும் வாங்கினேன். பராசரன் ஏன்னா நின்னுட்டு செருப்பு போடாம அந்த எத்தனை நாள்னு தெரியாது எனக்கு அந்த ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. விரதம் இருந்து அவர் பராசரன் வந்து ஆர்கியூ பண்றாரு. அந்த வெர்டிக்ட் வந்து அன்னைக்கு பராசரன் வீடு ஃபுல்லா சுத்தி குரங்கு. தெரியுமா உனக்கு? அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு. சுத்தி குரங்கு, டெல்லியில குரங்கு சும்மா நிர்மலாமாவும் ஆட் பண்ணாங்க. அந்த வெர்டிக்ட் வரும்போது அந்த இதுக்கு மேல வந்து குரங்கு வந்ததுன்னு சொல்லி ஆட் பண்ணாங்க. நிர்மலாமா இப்போ சென்னை வந்தபோது ஈவென்ட்ல ஆட் பண்ணாங்க. அது வந்து அந்த வெர்டிக்ட் வந்த போது சுப்ரீம் கோர்ட்ல வந்ததுன்னு சொன்னாங்க நிர்மலா சீதாராமன். பட் பராசரன் வந்து தன்னுடைய ஓன் ஒரு ஸ்பீச்லயே சொல்லியிருக்காரு, அந்த வெர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் இருக்கிற குவார்டர்ஸ்ல என்னைக்குமே ராத்திரி குரங்கு நடமாடாது. ஒரு மூலையில ஒரு ஒதுங்கி உட்கார்ந்துரும். அத்தனை குரங்குகள் ஒரு மரத்தையே பேக்கிற அளவுக்கு 15-20 குரங்குகள் வந்தது அப்படின்னு சொன்னார். எல்லாமே ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் ஆடிட்டு இருந்ததுன்னாரு. சோ அதால நான் பல பேரை விட்டுருக்கலாம். நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த காலத்துல பக்தசரன்ல இருந்து நான் வந்து ஆரம்பிச்சு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். பராசரன், ரஞ்சன் கோகாய், அது தவிர அந்த 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் 5 பெஞ்ச் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் வந்து ஒரு இஸ்லாமியர் இருந்தாரு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது நம்ம. ஸோ இட் இஸ் அ கிராண்ட் லெகசி, சாதாரண விஷயமே கிடையாது சார். இது ஒரு மிகப்பெரிய லெகசி வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இன்னைக்கு சில சங்கராச்சாரியர்கள் மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகுமார் சார், நீங்க எப்படி பாக்க?
இதுல உண்மையை சொல்ல போனா நான் சில ஆகம விதிகள் தெரிஞ்ச சில பண்டிதர்கள்ட்ட நான் இதை பத்தி பேசினேன். சோ ஏன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கணும் இல்லையா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டரை பத்தி தெரியாது. சோ தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்டு நான் இது பண்ணேன். அவங்க சொன்னது 2-3 விஷயங்கள் சொன்னாங்க. ஒண்ணு என்னன்னா, கோவில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கட்டி முடிக்கிறதுக்கு பல யுகாந்திர காலங்கள் கூட ஆகலாம் சமயத்துல. பட் அந்த மெயின் கோயில், அந்த கர்ப்ப கிரகமும் அதற்கு மேல ஒரு கூரையும் முடிஞ்சு விக்கிரகம், அதாவது மூல விக்கிரகம் ரெடி ஆயிடுச்சுன்னா எந்த விதமான ஆகமங்களுக்கு எதிரானது கிடையாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஒரு சின்ன சின்ன விநாயகர் கோயில்ல கூட பிள்ளையார் வந்துட்டு, சோ அதை வச்சு அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது. சோ அந்த கோவில்ல அயோத்தியில நான் கேள்விப்பட்டது விநாயகர், அப்புறம் பாலராமர் அதாவது குழந்தை ராமர், அதுக்கப்புறம் பைரவர், ஆஞ்சநேயர், இந்த 4 சந்நிதிகள் தான் இப்போதைக்கு இருக்க போகிறதா சொல்றாங்க. அதற்கு அப்புறம் அந்த டயர் 2 டயர் 3 இதெல்லாம் பெருசா கட்டி முடிக்கப்பட்டு பெரிய லெவல்ல ராமர் பட்டாபிஷேக விக்கிரகங்கள் வைக்க போறதா சொல்றாங்க. இந்த சகஸ்திரலிங்கம்னு சொல்ற மாதிரி 1008 லிங்கங்கள் கொண்டு வரப்பட்டு அது பிரதிஷ்டை பண்ண போறதா ஒரு பேச்சு இருக்கு. அதுக்கு பெரிய பெரிய பிளான்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முடிகிற விஷயமே கிடையாது. ராம ஜென்ம பூமிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டு விட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது முடியறதுக்குள்ள நீங்க அந்த கிராண்ட் அந்த ராமர் கோயில முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு அதுல ஆச்சரியங்கள் காத்திருக்குது. அந்த டிவைனிட்டி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. இன்னொன்னு, அவர்கள் சங்கராச்சாரியார்கள் அவர்கள் சொல்வதற்கு அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஏன்னா அவங்க எல்லாம் பெரியவர்கள். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்ப நடக்க போறது கும்பாபிஷேகம் கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது கும்பாபிஷேகம். இது கும்பாபிஷேகம் கிடையாது, இது பிராண பிரதிஷ்டை. பிராண பிரதிஷ்டை அப்படின்னா ஒரு கல்லுக்கு தெய்வ வடிவம் கொடுக்கப்பட்டு மந்திரங்களால் உச்சாடனம் செய்யப்பட்டு உருவேற்றப்பட்டு அதுக்கு தெய்வாம்சம் கொடுக்கப்படுகிறது. இதுதான் இப்ப நடக்க போற அந்த செரிமனி. சோ அதுக்கு இப்ப ஒரு ராமர் முதல்ல மூல விக்கிரகம் எப்படி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப ஜேவிசி சார் சொன்ன மாதிரி அந்த கோயில் அந்த இப்ப இருக்கு இல்லையா, அந்த ராமலல்லாங்கிறது அந்த டென்ட்ல மேக் ஷிஃப்ட் டெம்பிள்ல இருக்கு இல்லையா, சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒருத்தருடைய அப்படியே தூக்கின்னு போயிட்டாரு அந்த டயத்துல அந்த படையெடுப்பும் போது அந்த டிஸ்ட்ரக்ஷன் போது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு. அதுதான் 1949ல திரும்பி கொண்டு வைக்கப்படுகிறது. சோ அது உற்சவ மூர்த்தியாக இருக்க போகிறது. மூலமூர்த்தியாக ஒரு சிங்கிள் ராமர், பாலராமர், 5 வயது குழந்தையாக இருக்கும் ராமர் தான் விக்கிரகமாக அங்க ஸ்தாபனம் செய்யப்பட போகிறார். சோ இப்ப நடக்க போறது பிராண பிரதிஷ்டை. இன்னொன்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கோயில்களுக்கு ஆகமங்கள் அதுக்கு அப்ளையே ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பத்ரிநாத் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பத்ரிநாத், கேதார்நாத், அதுக்கு உண்டான டைரக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும், இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடாது அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் முக்தி ஸ்தலங்கள். இப்போ நீங்க அந்த மோக்ஷதாயிகா டெம்பிள்ஸ்னு சில இது சொல்லுவோம், ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, பூரி, துவாரகா சைவ சப்தைத்தே மோக்ஷதாயிகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. இதுக்கெல்லாம் நீங்க ஆகமத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. சோ இந்த மாதிரி இது போன்ற விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு கான்சிக்ரேஷன் செரிமனியில இந்த பிராண பிரதிஷ்டையில அந்த தெய்வம் உருவேறப்படுது. கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை. சோ அந்த அந்த நம்பிக்கையும் ஒரு கன்வர்ஜென்ஸ் தான் இந்த ராம் டெம்பிளா நான் பாக்குறேனே தவிர இதை தாண்டி நான் வேற இதுல எதையுமே நான் பார்க்கல. I want to quote certain things, important things here. Yes, sir. 1952ல சோம்நாத் டெம்பிள் பிராண பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்கு 1965. இது ஆன் ரெக்கார்ட் இந்து பேப்பர்ல இருக்கு. ஓகே, இது ஆன் ரெக்கார்ட் இந்து பேப்பர்ல இருக்கு. ஸோ அண்ட் இப்ப நம்ம தென் இந்திய கோயில்கள்லாம் ஆகம சாஸ்திரங்கள் படினா நீ உள்ளே போகக்கூடாது. பட் வட மாநிலங்கள் இருக்கிற கோயில் நீ கோயிலுக்குள்ள போகலாம். ஜெகநாத் கூட உள்ளுக்குள்ள போகலாம், கிட்ட வரைக்கும் போகலாம். ஓகே, நீ ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீசைலத்துல நானே பல தடவை போய் நான் அங்க அபிஷேகம் பண்ணியிருக்கேன் சிவலிங்கத்துக்கு. இந்த கோயிலெல்லாம் உனக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகமே பண்ணலாம் இங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அவர்கள் சங்கராச்சாரியார் சொல்றதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நமக்கு சொல்றதுக்கு தகுதி கிடையாது இதை பத்தி. ஆனா உண்மை என்னன்னா, ஹிஸ்டாரிக்கலி தேர் இஸ் எவிடன்ஸ் தட். செகண்ட் பாயிண்ட், பல கோவில்கள்ல விக்கிரகத்தினுடைய ஹைட் பார்த்தேன்னா அந்த விக்கிரகம் உண்மையிலேயே கோவில் நிறுவி இருந்தா அந்த கோவில் கேட்டுக்குள்ள அந்த விக்கிரகம் போயிருக்க முடியாது. ஏன்னா கேட் சின்னது,
விக்கிரகம் அவ்வளவு பெருசு. நீ வந்து திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமன் கோயில் பார்த்துக்கோ, உலகளந்த பெருமாள் கும்பகோணம் கோயில் பார்த்துக்கோ, அந்த மாதிரி பல கோவில்கள் இருக்கு. நீ இங்க அமராவதினு இருக்கு ஆந்திர பிரதேஷ்ல திரக்ஷாரம்னு இருக்கு, சாமல் கோட்னு இருக்கு. அந்த கோவிலினுடைய லிங்கத்தினுடைய ஹைட் பார்த்தனா பல ஸ்டோரிஸ் இருக்கும். கோபுரமே அவ்வளவு பெருசு கிடையாது, கோபுரம் சின்னதுதான், கோபுரத்தோட பெருசு லிங்கம். சோ ஹிஸ்டாரிக்கலி நம்மளே பார்த்திருக்கோம் பல கோவில்கள்ல. ஸ்ரீரங்கத்திலேயே பாரு, ஸ்ரீரங்கநாதனுடைய மூலவர் அந்த கேட் வழியா உள்ள போயிருக்க முடியுமா? சோ முதல்ல விக்கிரகம் வந்தது, பிராண பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, அதற்கு அப்புறம் கோபுரம் மத்ததெல்லாம் வந்தது. சோ அதே மாதிரி வெயிட் பண்ணியாச்சு. எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? அயோத்தியா வெயிட் எல்லாம் பண்ண முடியாது இனிமே. நோ இன் பாரதியா இஸ் வில்லிங் டு வெயிட். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எனக்கும் இது ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் இருக்கு. என்னுடைய தந்தையார் வந்து ஆகஸ்ட் மாசம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தபோது நான் பாத்துருவேனான்னு கேட்டார். அவர் பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பட் ஐ திங்க் வுட் பி சீயிங் ஃப்ரம் த டிவைன் அப்படின்னு வருத்தம் இருக்கு. பல பேரோட எதிர்பார்ப்பு இது. ஸ்ரீகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி ராமர் வந்து எல்லாருமே யுனைட் பண்றாரு. இன்னைக்கு வந்து ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு இஸ்லாமியர் துபாயில இருக்காரு. அவர் என்கிட்ட பேசினார், can I go inside the temple? I want to see what is Ram அப்படின்னு. எனக்கு தெரியலங்க, நான் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். பல பேர் ஃபாரின்ல இருந்து பேசக்கூடிய யூஎஸ் கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கும்போது, hey, what is that temple? Why it's getting so much? அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அதற்கெல்லாம் விடை 22ஆம் தேதி தெரியும் என்று நம்புகிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். அயோத்தியாங்கிறது ஒரு ஜஸ்ட் 55,000 பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம். 15% இஸ்லாமியர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்காங்க. அந்த பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சில, அதை உள்ளடக்கிய பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சில 15% முஸ்லிம் இருக்காங்க. இன்னைக்கு அந்த இருக்கக்கூடிய பெரிய சிறிய நகரத்துல 85,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. 85,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நான் உங்களுடைய வாசகர் எல்லாருக்கும் கூற விரும்புறது என்னன்னா, வாரணாசியில கடந்த 2 வருடங்கள்ல 65% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசினஸ்மேனுக்கு லஸ்ஸி விற்கிறவனா இருக்கட்டும், இல்லைன்னா பானிபூரி இருக்கிறவனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு பெரிய ஹோட்டல் கட்டுறவனா இருக்கட்டும், எல்லாமே 65% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போட்மேன் 200-300 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிஷாது இன்னைக்கு சொல்றான், நான் வீட்டுக்கு டெய்லி மினிமம் 1000 ரூபாய் எடுத்துட்டு போறேன்றான். என்கிட்ட மினிமம் நான் 1000 ரூபாய் எடுத்துட்டு போறேன்றான். ஓகே, 2022 அயோத்தியாவுக்கு வந்த டூரிஸ்ட் 2 லட்சம் சொச்சம். 2023 அயோத்தியாவுக்கு வந்த டூரிஸ்ட் 2 கோடியே சொச்சம். சோ ஒரு கோவில் கட்டுறதுனால ஒரு பொருளாதார வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி வரப்போகுது. அயோத்தியால மிகப்பெரிய வளர்ச்சி ஆல்ரெடி வாரணாசியில வந்துருச்சு, அயோத்தியால வரப்போகுது. கூடிய சீக்கிரம் மதுராலையும் இதே வந்துடும். நம்மளுடைய தமிழ் வாசகர்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, தமிழ்நாட்டில் நடந்த இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டோ இன்வெஸ்டர் சமிட்டோ வந்த கமிட்மெண்ட் 6.6 லட்சம் கோடி. உத்தரப்பிரதேசத்துல வந்தது 35,000 லட்சம் கோடி. ஸோ எக்ஸாம்பிள் பாத்துக்கங்க. மோடி ஒரு இந்துத்துவான்கிற ஒண்ணு பண்ணும்போது அதற்கு பின்னாடி ஒரு பொருளாதார குறிக்கோளும் இருக்கும். அதை புரிஞ்சுன்னு தான் பண்றாரு. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பண்ணாருன்னா அதனோட ரெவென்யூ எவ்வளவுன்னு போய் நீங்க வெப்சைட்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால டூரிஸ்ட் எவ்வளவு பேர் வராங்கன்னு. அதனால எல்லாமே கடைசியா it will also benefit the country development. And இதெல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். எஸ், மோடி அயோத்தியால ராமர் கோயில் கொடுத்தார். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி 50,000 கிலோமீட்டர் ஹைவே கொடுத்தாரு. 50 கோடி மக்களுக்கு ஜன்தன் அக்கௌண்ட் கொடுத்தாரு. 40 கோடி மக்களுக்கு முத்ரா லோன் கொடுத்தாரு. புதுசா பல 100 கணக்குல மெடிக்கல் காலேஜஸ் கட்டினாரு. 100% எலக்ட்ரிபிகேஷன் பண்ணாரு. 70% ஜல் ஜீவன் திட்டம் படி 75% கிட்ட இன்னைக்கு அனைத்து கிராமப்புற இல்லங்களுக்கும் தண்ணி வருது. 4.5 கோடி மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. 10 கோடி மக்களுக்கு கேஸ், உஜ்வாலா கேஸ் திட்டம் கொடுத்தாரு. ஸோ டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசி. அந்த டெவலப்மெண்ட்டுக்கு இந்த இந்துத்துவா பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ரொம்ப சரி சார். இருவருக்கும் ரொம்ப நன்றி. அதாவது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. எப்போ நடக்க போகுது ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த கடைசி கொஞ்ச நாள் வெயிட் பண்றது ரொம்ப திக்குன்னு இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கு. இருவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நன்றி.